ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா இந்த புறாவை காய்ச்சல் போகிறது எப்படின்னு சொல்கிறேன். நான் ஒரு பேசிக்காக சொல்கிறேன், நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. எப்படின்னா ஒரு புறா வாங்கிட்டு வந்துடுறீங்க, நீங்கள் கடையிலேருந்தோ இல்லைனா ஒரு ஃபேன்சி இருந்தோ வாங்கிட்டு வந்துடுறீங்க. அந்த புறாவை எப்படி ட்ரெயின் பண்ணணும். ஏன்னா நிறையா புறா பார்த்தீங்கன்னா பறக்காது. நீங்கள் வாங்கிட்டு வந்துடுவீங்க, சரியாக பறக்காது. போய் பக்கத்தில் இருக்க மாடியெலாம் அப்படிலாம் உட்காந்துரும் போயிட்டு. ஆனால் அந்த புறாவை நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணி நம்ம கூண்டை பழக்கப்படுத்தணும். ஒரு சில புறா நீங்கள் வாங்கி வந்து ஒரு 4-5 நாள் வச்சுருப்பீங்க, எடுத்து விட்டோடனே அந்த புறா ஓடி போய்டும். யார் வீட்டுக்காவது ஓடிடும், இல்லை பக்கத்தில் புறா வளர்க்குறவங்க கிட்ட தான் மேக்ஸிமம் போய் இறங்கிடும். அப்படிலாம் ஹைட்டாக இருக்க பில்டிங்கோ இல்லை கோயிலோ அங்கே போய் லேண்ட் ஆகிடும். அது மாதிரி தப்பு ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம காய்ச்சல் போட்டு நம்ம கூண்டை பழக்கப்படுத்துகிறோம். ஒரே இடத்துல இறங்குற மாதிரி ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் அந்த புறாவுக்கு. மற்ற இடத்துல போய் உட்கார முடியாத மாதிரி அதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்துட்றோம். அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த புறா அந்த இடத்துல தான் மேக்ஸிமம் உட்காரும். ரேராக தான் எங்கேயா போய் மிஸ் ஆகி உட்காராதுன்னு சொல்லவே முடியாது, ஆனால் உட்காரும். இப்போ இந்த புறாவை நம்ம எப்படி காய்ச்சல் போகிறதுன்னு, இப்போ புறா வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த புறா எப்படி நம்ம காய்ச்சல் போகிறதுனா, ஃபஸ்ட்டு ஒரு 4-5 நாள் குவாரண்டைன் பண்ணுங்கள் புறா வாங்கிட்டு அந்த புறாவை. ஃபீடு பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்துருங்க, அதுங்களுக்கு நல்லா கொடுத்துருங்க. இப்போ ஃபஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா ஒரு 1 hour மட்டும் நம்ம நினச்சி போடுறோம், இல்லைனா அப்படியே கூட போடலாம். ஒரு 1 hour தான்றதுனால இந்த மாதிரி நம்ம கேஜிக்கு மேலே ஒரு கூண்டு வச்சுட்டோம். இந்த கூண்டுக்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த புறாவை அழகாக அப்படி உள்ளே போட்டுறோம். போட்டு இந்த கூண்டை லாக் பண்ணிடணும். 1 hourன்னும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி வைக்கலாம், இல்லை வைக்காமல் கூட விடலாம். ஏன்னா 1 hour தானேன்றதுனால மேக்ஸிமம் ஆல்ரெடி அது தண்ணிலாம் குடிச்சிருக்கோம், கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் இருக்கும். இப்போ இந்த 1 hour பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாளைக்கு நம்ம 1 hour 1.5 hour அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஒரு 1/2 hour மட்டும் இன்க்ரீஸ் பண்ணினே வந்துடும் ஒரு 4-5 நாளைக்கு. அதுக்கப்புறமேட்டு நான் உனக்கு டெய்லியும் சொல்கிறேன் எப்படின்றத. இது பேசிக். இது அப்படியே இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் புறா மிஸ் ஆகாது, எங்கேயுமே மிஸ் ஆகாது. இப்போ நம்ம இதை விட்டுறோம், 1 hour அப்படியே பார்த்துட்ருக்கோம். நல்லா அது பார்க்குது, சுற்றி பார்க்குது, இந்த இடத்த பார்க்குது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால. இதே நம்ம கொஞ்சம் ஹைட்டாக இருந்துச்சுன்னா நம்ம இந்தமாதிரி ஹைட்டாக அந்த இடத்துல வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த புறா சுத்தமாக மிஸ் ஆகாது. ஒரு வாரம் 10 நாளே போதும். 10 நாள் கூட இல்லை, ஒரு வாரமே போதும். இப்போ பார்த்துங்க, அந்த புறா அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கு. நம்ம இருக்கிறதுனால கொஞ்சம் பயப்படுது. நம்ம போயிட்டோடனே அது எல்லாத்தையும் இடத்துல தான் பார்த்துட்ருக்கோம். மேக்ஸிமம் வெளியே தப்பிக்க பார்க்குது. இது கருப்பு கண்ணு கர்ணை, பிளாக் ஐ. இதான் பேசிக் பார்த்தீங்கன்னா. இது ஸ்டார்டிங் டே 1. இது டே 1 கர்ணப்புறா ட்ரைனிங்லேயே தான் பேசிக். இது நினச்சி போடுங்க. ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது நினச்சி போடுங்க. இப்போ நினச்சி போடணும்னு அவசியம் இல்லை. கிளைமேட் பார்த்திங்கன்னா வெயிலே கிடையாது. நம்ம 1 hour தான் போடுறோம், அதனால் நினச்சி போட தேவையில்ல. வெயில் ஏற தான் நினச்சி போடணும். ப்ளஸ் நம்ம சத்திரி ஓப்பன் சத்திரி இருந்துச்சுன்னா அப்போ நினச்சி போட்டால் அந்த புறா ஈரத்துலேயே பறக்காமல் இருக்கும். அந்த இடத்துல ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, புறா நல்லா சுற்றி வந்துட்டுருக்கு. இது கூட இன்னொரு புறா போடுறேன். நெக்ஸ்ட்டு அதை அப்படியே அப்டேட் பண்ணுறேன். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். பேசிக்காக ஃபஸ்ட்லேருந்து போவோம். இது எனக்கு தெரிஞ்ச மெத்தட். இது சப்போஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது ஃபால்ட் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நம்ம பெரிய ஃபேன்ஸர்கிட்ட கேட்போம், எப்படிலாம் ட்ரைன் பண்ணுறாங்க, என்னென்னலாம் மெடிசன் யூஸ் பண்ணுறாங்க பறக்க வைக்கிறதுக்கு, ஃபுட்டு என்ன கொடுக்குறாங்க காய்ச்சலில், அதெல்லாம் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். ஃபாலோ பண்ணிங்க நம்ம சேனலை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.